விஷயத்துலையுமே வந்து என் பேர் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஆக்சுவலி நான் ஃபசூல் பண்ணா சொல்லி அன்றைக்கி எனக்கு பின்னாடி எல்லாமே அவர் தான் பண்ணுவார். ரீசெண்டாக இப்போ தான் ஒரு மேரேஜ் ஆச்சு ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி. அந்த மேரேஜில் கூட என்ன தான் ஃப்ரண்ட்டில் நிப்பாட்டினார். அந்த அவர் கல்யாணத்துக்கு அவர் தான் பணம் கொடுத்தாரு. அவர் கல்யாணத்துக்கு நீ வச்சு பண்ணு, நான் ஃப்ரண்ட்டில் நீ நெல்லு பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னார். ஆக்சுவலி நான் பிஎல் முடிச்சிருக்கேன் சார். 11 இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஹைகோர்ட்டில் இருக்கேன். அந்த படிப்பு பின்னாடி இவர் தான் இருந்திருக்கார். இப்போ இன்ன வரைக்குமே எல்லாமே ஹாப்பினஸ் எல்லாமே நான் தான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஃபேமிலியில் எல்லாமே. ரீசெண்டாக தான் அப்பா இறந்தார். அதுக்கு முன்னாடி இருந்தால் அவர் இந்த பொறுப்பு எடுத்திருக்காரு சொல்லி எனக்கு தெரியல. நான் பிஎல் வந்து வேலூரில் படித்தேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வாட்டி லீவில் வரும்போது இவங்க எங்கேயோ காலையில் எழுந்திரிச்சு எங்கேயோ போயிருந்துருக்காங்க. எங்கே போகிறீங்க? நான் வர கூட சொல்லி போதை பார்க்கும்போது தெரியுது பிளாட்ஃபார்ம் இடத்துல போயிட்டு சின்ன சின்ன 10 ரூபாய் 20 ரூபா கத்தி கத்தி விற்றுருக்காங்க. அந்த டைமில் ஸ்கூல் படிச்சிருந்தார், +2 படிச்சிருந்தார் அவர். அதெல்லாம் என்ன அவர் தான் நான் இப்போ அட்வொகேட்டாக இருக்கேன்னு அவர் தான். இப்போ அவரும் அட்வொகேட் தான். ஆக்சுவலி அவர் என்னை படிக்க முடித்த பிறகு அவர் படித்தார். எந்த அளவுக்குன்னா இப்போ எனக்கு ஒரு 3 வயசு குழந்தை இருக்கா. அவள் ஃப்யூச்சர் மேரேஜுக்கு கூட அவர் தான் நகை சேர்த்து வச்சுருக்காருக்கே தெரில. இப்போ தான் அவருடைய எல்லா ப்ரெசன்ஸும் எனக்கு தெரியுது. அவர் பேர் இஸ்மாயில். ஸ்மைலே இருக்காது ஒரு ஃபேஸில். நான் தான் சிரிச்சிட்டு சந்தோஷமாக வீட்டில் இன்றைக்கி ஸ்டில் நான் காலையில் 6 லக்ஸுரியஸாக தான் எழுந்திப்பேன். 10 மணி 11 மணிக்கு எழுந்திப்பேன். அவர் 8 மணிக்கு எழுந்திச்சு கடை தரப்பார் போயிட்டு